கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் மிக சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் உங்களோடு கூட ஒரு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த மாதத்தில் நாம் தொடர்ந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை மட்டுமே தியானித்து வருகிறோம். அதிலிருந்துதான் தேவனுடைய வார்த்தைகள், செய்திகள், தலைப்புகள், தலையங்கம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த வரிசையில் இன்றைக்கு கிருபையுள்ள ஒரு வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிற நேரத்தில் முடிவு வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, குறைவுபடாது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. குறைவுபடாது. ஆம், எது குறைவுபடாது? கர்த்தர் நல்லவர், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மனுஷனாய் பிறந்த நமக்கு, வாழ்க்கை வாழுகிற நமக்கு எது எல்லாம் நன்மை என்று தெரிகிறதோ அந்த எல்லா நன்மையும் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அருள் செய்கிறார், உதவி செய்கிறார் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட நன்மைதான் சுதந்திரம் குறைவுபடாது. நன்மை என்று சொல்லுவதிலே ஏராளமான பலவிதமான நன்மைகள் உண்டு. கர்த்தர் அருளும் நன்மை உண்டு, தேசம் அருளும் நன்மை உண்டு, ஜனங்கள் அருளும் நன்மை உண்டு, வானம் அருளும் நன்மை உண்டு, பூமி அருளும் நன்மை உண்டு, பாலும் தேனும் என்கிற நன்மை உண்டு, உச்சிதமான கோதுமை என்னும் நன்மை உண்டு, சுற்றி சுற்றி வருகிற நன்மை உண்டு, பின்னால் தொடர்ந்து வருகிற நன்மை உண்டு, மரணத்திலும் கூட இருக்கிற நன்மை உண்டு, பாதாளத்திலும் பின்தொடர்கிற நன்மை உண்டு. இப்படி பலதரப்பட்டதான நன்மைகளை குறித்து இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி எத்தனையோ நன்மை இருக்க, இங்கு ஒரு நன்மையை பார்க்கிறோம், குறைவுபடாத நன்மை. அதுதான் அந்த சங்கீதம் 34:10 கடைசி வார்த்தை சொல்றது, குறைவுபடாது. இந்த குறைவுபடாது என்று சொன்னால், பொதுவான சத்தியத்தை சொல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, சோதரம் கர்த்தர் நல்லவன், அந்த ஸ்திரீயின் வீட்டில எண்ணெயும் மாவும் குறைவுபடல அப்படிம்பாங்க. அப்புறம் 5000 பேருக்கு போஷிக்கும் போது அங்கு அப்பம் குறைவுபடல அப்படிம்பாங்க. அப்ப நிறைய பேருக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, காடை கொடுக்கப்பட்டது, அங்கெல்லாம் குறைவே உண்டாகல, இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த குறைவுபடாது என்பதற்கு எப்போதும் தெரிந்திருக்கிற ஒரு சண்டே கிளாஸ் வசனம் போன்றிருக்கிற சத்தியத்தை விட பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ நாடுகள், அதாவது தேசம் உண்டு. எவ்வளவோ தேசத்தை குறித்து வேதம் சொல்லுது. அதுல ஒரு தேசத்துக்கு பெயர் குறைவுபடாத தேசம். அந்த தேசமே குறைவுபடாத தேசம். அந்த நாட்டுக்கு போயிட்டா விளைச்சலுக்கு விளைச்சல் இருக்கும், அறுவடைக்கு அறுவடை இருக்கும், தானியத்துக்கு தானியம் இருக்கும், ஆகாரத்துக்கு ஆகாரம் இருக்கும், வேலைக்கு வேலை இருக்கும், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கும். குறைவுபடாத தேசம். சரி, அந்த குறைவுபடாத தேசம் எதுன்னு கேட்டா, அந்த குறைவுபடாத தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு பேரை வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்கிற அந்த பெயர் என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவன், நல்ல தேசம் என்பது அந்த நாட்டுக்கு பெயர். நல்ல தேசம் என்கிற அந்த நாடுதான் குறைவில்லாத தேசம், குறைவில்லாத நாடு. அந்த குறைவில்லாத நாட்டுக்கு ஆண்டு வச்சிருக்கிற அழகான பேர் நல்ல தேசம். அந்த நல்ல தேசம்தான் எதுன்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் நீண்ட பயணம் செய்து சுதந்திரிக்க பார்த்த தேசம் கானான் தேசம். இப்போ உபாகமத்தின் புஸ்தகம்
சூத்திரம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இப்ப அந்த வார்த்தை வருது பாருங்க, இந்த நாட்டுக்கு பேர் நல்ல தேசம். இப்போ உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். ஆமென். ஒரு தேசமே குறைவுபடாத தேசமா இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலும் கூட கர்த்தர் நல்லவர், பல நாடுகள் குறைவில்லாத நாடுகளாகத்தான் இருக்கிறது. சாப்பிடுகிற தட்டு தங்கத்தட்டா இருக்கிறது. நான் சொல்லுவது மந்திரிகளும் ராஜாக்களும் சாப்பிடுவது அல்ல. பொதுமக்கள் சாப்பிடுகிற தட்டு தங்கத்தட்டில் சாப்பிடுவதாக தட்டாக இருக்கிறது. அப்புறம் கர்த்தர் அவங்களுடைய வருமானம், அவங்க தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, பொன், வைரம், வைடூரியமா இருக்கிறது. இப்ப அந்த மாதிரி தேசத்துக்கு போனா அங்கு எந்த குறைவும் கிடையாது. குறிப்பாக புரூனே, உலகத்திலேயே புரூனே தேசத்து மன்னன் தான் மிகப்பெரிய செல்வந்துள்ள கோடீஸ்வர மன்னன் என்று உலக வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா இந்த புரூனே நாட்டு மன்னர்கிட்ட அவர் போறதுக்காக கார், அவர் அவருடைய சொந்த பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிற கார் மட்டும் கிட்டத்தட்ட 650க்கும் அதிகமான கார்கள் வச்சிருக்காரு. ஒரு காருடைய விலை இந்திய மதிப்பில 5 கோடி முதல் 7 கோடி ரூபாய். அதாவது உலகத்திலே எந்த பெரிய நிறுவனம் எவ்வளவு விலையுயர்ந்த கார் வெளியிட்டாலும் அதோட முதல் ப்ராடக்ட், அதோடைய முதல் டெலிவரி பீஸ் அந்த புரூனே நாட்டுக்கும் அந்த மன்னனுக்கு தான் போகுமா. அவர் அதை விலை கொடுத்து வாங்கிடுவார். ஒரே ஒரு முறை அதுல சில கிலோமீட்டர் பயணம் போனாலே ஆச்சு. இது போல 600க்கும் அதிகமான கார்கள், கோடிக்கு ஒரு காருடைய விலையே பல கோடி, அத்தனை கார்களை வைத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவருடைய அரண்மனையின் உள் தோற்றம், அரண்மனையின் வெளி தோற்றம் அல்ல, அரண்மனையின் உள் தோற்றம் பார்த்தீங்கன்னா தங்க கட்டில், தங்க மெத்தை, தங்க படுக்கை அறை எல்லாமே தங்க மயத்தினால். இதையும் கடந்து புரூனே நாட்டுடைய மன்னருடைய விமானம் உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த விமானம் என்று சொல்லுகிறார். அமெரிக்க தேச அதிபதியுடைய விமானம் ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப பெரியது, நிறைய சக்தி வாய்ந்தது. ஆனா புரூனே நாட்டு மன்னருடைய விமானம் ரொம்ப செல்வாக்குமே. ஏன்னா அங்க உள் வேலைப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்கமயமானது. விமானத்துக்குள்ளேயே நீச்சல் குளம் இருக்கிறது, அப்புறம் விளையாட்டு கிரவுண்ட் இருக்கிறது விமானத்துக்குள்ளேயே. அதை தவிர மீட்டிங் ஹால் இருக்கிறது, விஐபி கெஸ்ட் ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்கிறது, அப்புறம் இன்னும் நிறைய வசதிகள் எல்லாமே தங்கமயத்தினால் செய்யப்பட்டு. இப்ப ஏன் சொல்றேன்னா, வேதத்துல ஒரு தேசத்தை குறித்து குறைவுபடாத தேசம் என்று எழுதியிருக்கிறது. அந்த குறைவுபடாத தேசத்துக்கு பேர் நல்ல தேசம் என்று பெயர் சொல்லுகிறது. அப்போ அந்த குறைவுபடாத தேசத்துல, நல்ல தேசத்துல, அந்த காலத்துல, இந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்துல என்ன நடந்தது அல்லது என்ன கிடைத்தது என்று நாம் ஆராய வேண்டியது அவசியம். இது நமக்கு தினந்தோறும் ஆராதனையா இருக்கிறதுனால நிறைய விளக்கங்களை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இந்த குறைவுபடாத தேசத்தை குறித்து கர்த்தர் நல்லவே 2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு, 3 வசனத்தை உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். அந்த 3 வசனத்திலும் 3 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். முதல் சொல்ல போகிற வசனத்துல பூமிக்கு உள்ளே இருக்கிற பூமியின் அடி ஆதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாளத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. 2வது வசனத்துல பூமிக்கு மேல் இருக்கிற நடமாடும் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து இருக்கிறது. 3வது வசனத்துல மனுஷருடைய உழைப்பின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து இருக்கிறது.
இந்த 3 ஆசீர்வாதம் உண்டு. ஆதாளம் என்கிற பாதாளத்தின் ஆசீர்வாதங்கள், 2வது பூமியின் மேல் பரப்பு என்கிற நடந்து திரிகிற அந்த மேல் பரப்பின் ஆசீர்வாதங்கள், 3வது உழைப்பு மிகுந்த ஆசீர்வாதங்கள். இந்த முதல் ஆசீர்வாதம், அதாவது குறைவுபடாத தேசமும் நல்ல தேசமுமான அந்த தேசத்தில் அடியில கிடைக்கிற அந்த ஆதாளம் அல்லது பாதாளத்தில் கிடைக்கிற சில ஆசீர்வாதத்தை சொல்ற பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது நம்பர் 1 பள்ளத்தாக்குகளிலும், நம்பர் 2 மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். என்ன ஒரு ஆச்சரியம்! இது எல்லாமே பூமிக்கு கீழே இருந்து கிடைக்கக்கூடியது. ஆறு, ஊற்று, ஏரி. அப்போ பூமிக்கு கீழே முழுவதும் என்னத்தில் நிறைந்திருக்கிறது? நல்ல தண்ணி நிறைந்த தேசம்தான் இந்த குறைவுபடாத தேசம், நல்ல தேசம். எங்க தோன்றினாலும் தண்ணி, எதுல தோன்றினாலும் தண்ணி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. சென்னையிலே தாம்பரம் கத்து நல்லவே ஆவடியிலே நிறைய சுவிசேஷ கூட்டங்களை, பெரிய பெரிய நற்செய்தி பெருவிழாக்களை நடத்தினதுண்டு. அப்பொழுது அங்க இருக்கிற ஒரு விசுவாச தேவப்பிள்ளை வீட்டுக்கு நான் உணவருந்துவதற்காக, விருந்துக்காக அழைத்திருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதற்கு பிரயாசப்பட்ட போது வெளியில வீட்டுக்கு வெளிப்பக்கம் தோட்டத்துக்கு கூட்டு போனாங்க. அங்க பார்த்தா ஒரு கிணறு இருந்துச்சு. கிணத்தை எட்டி பார்க்கிறேன். எட்டி பார்த்தாக்கா கிணத்தை காணோம். கிணத்துக்கு பதில் தண்ணி இருக்கு. என்னன்னா, கிணத்து உயரத்துக்கு தண்ணி இருக்கு. ஒரு தொட்டிக்குள்ள தண்ணி எப்படி இருக்கும் அத மாதிரி அடியிலிருந்து பெருகி அந்த இருக்கு. அப்படி சும்மா கையை நீட்டினா போதும், அது தண்ணி தான். அந்த அளவுக்கு. ஆனா இப்போ சென்னையில் அப்படி எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த தேவன் குறைவுபடாத தேசம் என்கிற நல்ல தேசத்தை முதலாவது எப்படி ஆசீர்வதிச்சார்னா, அந்த தேசத்தின் எப்பகுதியும் தண்ணீர் நிறைந்த ஒரு தேசமாய் மாற்றினார். அதுல 3 வித தண்ணீர்களை ஆண்டு வச்சிருக்கிறார். 1 ஆற்று தண்ணீர், 2வது ஊற்று தண்ணீர், 3வது ஏரிகள் உள்ள தண்ணீர். இந்த ஆற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர், ஏரி தண்ணீர், இந்த 3 எதை குறிக்கிறது என்பதற்கு ஒரு ஆழ்ந்த சத்திய உபதேசம் உண்டு. அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அதை கத்தரி சித்தமானால் பின்னாட்கள் பார்க்கலாம். இது 3மே பூமிக்கு உள்ளே ஆதாளத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அடுத்தது நான் சொன்னேன், இந்த குறைவுபடாத தேசத்துல பூமிக்கு மேலே கிடைக்கிற அருமையான நடமாடும் ஸ்தலத்தின் ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. 8 விதமான ஆசீர்வாதத்தை பூமிக்கு மேல வச்சிருக்காரு. நம்ம அந்த உபாகமம் 8:8. நம்பர் 1 கோதுமை, நம்பர் 2 வார்கோதுமை, நம்பர் 3 திராட்சை செடி, நம்பர் 4 அத்தி மரம், நம்பர் 5 மாதுளம் செடி, நம்பர் 6 ஒலிவ மரம், நம்பர் 7 எண்ணெய், நம்பர் 8 தேன். இந்த 8ஐயும் எங்க நீங்க பூமியை தோண்டி எடுக்க முடியாது, பூமிக்கு மேலேயே விளையக்கூடியது. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேன், இது எல்லாமே மேலேயே கிடைக்கும். வேதத்திலே யாக்கோபு தன் 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கும் போது ஒருவனை குறித்து ஆண்டவர் சொன்னார், தான் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் என்று. அந்த எண்ணெய் கூட காலில் படக்கூடிய அளவுக்கு எண்ணெய் அந்த தேசத்திலே நிறைந்திருந்தது, வழிந்தோடினது, பொங்கி இருந்தது. சென்னையிலே நான் ஒரு காலத்திலே அடிமையாயிருந்தேன், கூலிக்காரனாயிருந்தேன், வீட்டு வேலைக்காரனாக, சாதாரண ஒருவனாக, சுதந்திரம் புறக்கணிக்கப்பட்டவனாய் காணப்பட்டேன். வீட்டுக்குள்ள எல்லாம் சுதந்திர அனுமதி அதிகமா இருக்காது. அப்படியே இருந்தாக்கா உங்க வேலைக்காக மட்டும்தான் அனுமதிப்பாங்க.
வெளியே தான் நிக்க வேண்டி வரும். அப்படிப்பட்ட காலத்துல அந்த வீட்டு உரிமையாளர்கள் சென்னையில பெரம்பூர் என்கிற இடத்துல மேட்டுப்பாளையம் என்கிற ஒரு இடம் உண்டு, பெரம்பூருக்கு பின்பகுதி. அந்த மேட்டுப்பாளையம் பக்கத்துலதான் பின்னி மில், இன்னைக்கு அது மூடப்பட்டிருக்குது. ஒரு காலத்துல பல்லாயிரக்கணக்கானது தொழில் வேலை கொடுத்த இடம் அந்த பின்னி மில். அந்த பின்னி மில்லுக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த பின்னி மில்ல வேலை செய்யறவங்களுக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரு. அந்த காலத்து நான் சொல்வது ஒரு 38 வருடத்துக்கு முன்னாடி அப்பயே பொருட்கள் நிரம்பி இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் தான் அதிகமா இருக்கும். அப்போ அங்க என்ன வாங்குறதுக்கு, வீட்டுக்கு அங்க வேலை செய்யற தொழிலாளர்கள், வேலையாட்கள், ஆபீசர்ஸ் வீட்டுக்கு மாத கணக்கில் மொத்த ஜாமான் வாங்க வருவாங்க. அப்போ என்ன வாங்குறது, கையில கேன் கொண்டு வருவாங்க. அப்ப நல்லா நான் பார்த்து இருக்கிறேன் அந்த பின்னி மில் அந்த ஸ்டோர்ல அந்த எண்ணெய் எல்லாம் டின்னுல, பாக்ஸ்ல, பாட்டில்ல எடுத்து வச்சு அளந்தெல்லாம் ஊத்த மாட்டாங்க. அப்படி ஒரு பைப்பை திறப்பாங்க, அதுல இருந்து எண்ணெயா ஊத்தும். ஒரு பைப்பை திறந்தா கடலெண்ணெய் ஊத்தும், இன்னொரு பைப்பை திறந்தா நல்லெண்ணெய் ஊத்தும், இன்னொரு பைப்பை திறந்து விளக்கெண்ணெய் வரும், இன்னொரு பைப்பை திறந்தாக்கா தேங்காய் எண்ணெய் வரும். ஒவ்வொன்றுக்கும் எல்லாம். ஆனா எல்லா பைப்பும் ஒரே வரிசையில தான் இருக்கும். ஆனா கரெக்டா அவங்களுக்கு தெரியும் இந்த பைப்ல இந்த ஆயில் வரும் அப்படின்னு. அப்படி போன உடனே ஒரு பெரிய டின்னு, ஒரு பேரல் அப்படி உள்ள வைப்பாங்க. வச்ச உடனே அதை ஃபுல்லாவும் இந்த உனக்கு 15 லிட்டர் அப்படி வாங்க. வீட்டு எண்ணெயே ஒரு மாதத்துக்கு ஒவ்வொருத்தரும் 15 லிட்டர் 20 லிட்டர் வாங்கின காலம் உண்டு. அப்ப பைப்பை திறந்தா எண்ணெய் ஊத்தும். அந்த அளவுக்கு எண்ணெய் சென்னையிலேயே, நான் சொல்ற பெரம்பூர்லயே, மேட்டுப்பாளையத்திலேயே, இந்த பின்னி மில்லுலயே அப்படி இருந்தது. இங்கேயே அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அந்த குறைவுபடாத தேசத்துல, அந்த நல்ல தேசத்துல எவ்வளவு என்ன வந்திருக்கும். இதெல்லாம் பூமியின் மேலே இருக்கிற ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம் நான் சொன்னேன், உழைப்பின் ஆசீர்வாதம் என்று. ஏன் உழைப்பின் ஆசீர்வாதம்னா அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆண்டவருடைய அறிவை பாருங்க. மனுஷனுக்கு அறிவு தலைக்கீழால வேலை செய்யும். ஆனா ஆண்டோட அறிவை பாருங்க, பூமிக்கு கீழே முழுக்க தண்ணிய வச்சுட்டார், பூமிக்கு மேல முழுக்க செழிப்ப வச்சுட்டார். இது ரெண்டையும் ஏறாலும் கொடுத்துட்டு மூணாவது ஒண்ணு சொல்லிட்டாரு, நீ போய் வெட்டி தான் வேலை பார்க்கணும். வெட்டணும், கொத்தணும், அறுக்கணும், அப்புறம் உடைக்கணும், பாடுபடணும், வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். உனக்கு வேண்டியதை பூமிக்கு அடியில 3 விதமான ஜலத்தினால் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேண்டியதை பூமிக்கு மேல 8 விதமான விளைச்சலை கொடுத்துட்டேன். ஆனா இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா மலையில ஏறணும். அந்த வசனம் சொல்லுது, சோத்திரம், அது கல்லுகள் உள்ள தேசம். சரி, கல்லுதான் கிடக்குதே, ஒரு கடப்பாறை வச்சு நம்பிடலாம்னா அந்த கல்லுக்கு உள்ள என்ன இருக்கும்னா இரும்பு இருக்குமா. ஆண்டவருடைய அறிவையும் புத்தியையும் பாருங்க. வெளியில பார்க்க கல்லு, உள்ள பார்த்தா இரும்பு. ஒரு சாதாரண கல்லு தானே, ஓங்கி சம்மட்டி வச்சு ஒரு அடி அது நொறுங்கிரும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா அடிச்சாக்கா அங்க கல்லு உடையில, அங்க டமால் இல்லாட்டி டங்குன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா கல்லுல டங்குன்னு சத்தம் கேக்குதுன்னா, மேல இருக்குதான் கல்லு, கல்லுக்கு உள்ள பார்த்தா இரும்பு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவன். அந்த உடம்ப வளைக்கணும், நல்ல உடம்பு வேர்க்கணும், உழைக்கிற உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஏன்னா 10ஆம் வசனம் சொல்லுது, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கு. எப்போ? உழைச்சி புசிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கூட ஆண்டு இதை விரும்புறாரு. ஆனா நிறைய பேரு, நான் உழைச்சி முடிச்சுட்டேன், நான் களைச்சி முடிச்சுட்டேன், வேலை செஞ்சு முடிச்சுட்டேன், ஐயோ எனக்கு பலன் அவ்வளவுதான், எனக்கு சத்துவம் அவ்வளவுதான் சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைக்கு காலையில நம்முடைய அன்னகர் ஊழியத்துல அருமையான ராணி ராபர்ட் சகோதரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துகிட்டாங்க.
அவங்களுக்கு ரொம்ப நீண்ட அநேக ஆண்டு காலமா எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப அந்யோன்ய பழக்கம் கிடையாது. ஆனால் கூட்டம் முடித்த பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு 2 காலுமே விளங்காத கால். அதாவது சமீபத்துல அவங்க கால் வளைஞ்சி கிட்டத்தட்ட 90 டிகிரி அளவுக்கு கால் அப்படியே வளைஞ்சிருச்சு. வீல் சேர்ல தான் போறாங்க, வீல் சேர்ல தான் வர்றாங்க, வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருக்காங்களாம். ஆனா அந்த பாருங்க, அவங்களுக்கு வயசு 68 வயசு, 2 காலும் வளைஞ்சிருச்சு. அந்த சோத்திர திருப்ப கூட முடியாது. அதற்கு மத்தியில அவங்க செய்த ஊழியத்தை பாருங்க. டான் 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 வசனம். ஏதோ கடமைக்காக நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம பேரை வச்சு கூப்பிட்டாங்க சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு கள்ளத்தனமான 4 தீர்க்க தரிசனமும் போலியான சில சத்தியத்தை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரிலாம் காத்திருந்து போராடி ஜோ பண்ணி அன்னகர்னா யாரு, திருநங்கர்னா யாரு, அவங்களுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம், எங்கெல்லாம் இருக்கிறாங்க உட்காந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து நிறைய ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஜியோகிராபி மேக்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டடி பண்ணிக்கிட்டு வந்து காலையில கர்த்தருடைய வார்த்தையும் கொடுத்து அவங்க தீர்க்க தரிசனமும் சொல்லி நம்மள அவங்க அப்படியே சொந்த பிள்ளை மாதிரி பிளஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் உழைப்பு. கிருபை இருக்கலாம், வரம் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அது எல்லாமே தேவனுக்கு முன்பா எடுபடாது. கர்த்தருக்காக உழைக்க தெரியணும். எனக்கு ஆண்டவர் சோத்திரம் ஆத்து தண்ணியை கொடுத்துட்டாரு, ஊத்து தண்ணியை கொடுத்துட்டாரு, ஏரி தண்ணி கொடுத்துட்டாரு. நான் பாட்டுக்கே குடிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு தாகமே எடுக்காது. ஆண்டவர் எனக்கு கோதுமையை கொடுத்துட்டாரு, வார்கோதுமை கொடுத்துட்டாரு, திராட்சை செடியை கொடுத்துட்டாரு, அத்தி மரத்தை கொடுத்துட்டாரு, மாதுளஞ்செடி கொடுத்துட்டாரு, ஒலிவ மரத்தை கொடுத்துட்டாரு, எண்ணெயை கொடுத்துட்டாரு, தேனை கொடுத்துட்டாரு. நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். புசித்து கொளுத்த கன்ற போல நான் வளருவேன் என்று சொல்லுவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்னதான் தண்ணியும் என்னதான் போஜனம் இருந்தாலும் இந்த கல்லை உடைக்க தெரியணும், இரும்ப தேர்க்க தெரியணும். சோத்திரம். அடுத்தது செம்ப வெட்டி எடுக்கணுமா. 1 கல்லு, 2வது இரும்பு, 3வது செம்பு. சோத்திரம். இதெல்லாம் கடந்து இந்த கல்லு, இரும்பு, செம்பு 3 ஆண்டவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்கார் பாருங்க. அந்த உபாகம் 8:9 சொல்லுது, மலைகள் உள்ள தேசம். ஒரு மலைக்கு மேல வச்சிருக்கார். கீழே கல்லு இருந்தா அழகா ஒரு வெடிய வச்சு வெடிச்சிருவீங்க. பக்கத்துல இரும்பு இருந்தா சோத்திரம் நெருப்ப வச்சு உருக்கிருவீங்க. சோத்திரம். முடிஞ்ச வரைக்கும் செம்புனாக்கா ஏதோ ஒரு ரம்பத்தை வச்சு அறுத்துருவீங்க. இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் இது 3 எங்க வச்சிருக்காருன்னா உயர்ந்த மலைக்கு உள்ள வச்சிருக்காரு. அப்போ மேல ஏறணும். கல்லு எங்க இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்கணும், இரும்பு எங்க இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்கணும், செம்பு எங்க இருக்குன்னு தனியா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு திருத்தி எடுக்கணும். இப்ப பாருங்க, இது எல்லாம் ஆண்டவர் அறிவீனமாய் செய்தது கிடையாது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த இப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாட்டை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்ததுனாலதான் அவன் இன்னைக்கு கொஞ்சமாவது மனுஷனா இருக்கிறான். காலையில் எந்திரிக்கணும், அவனு பக்கத்துல அழகான மனைவி இருப்பா, நல்ல அன்பான செல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா பாருங்க, என்னதான் மனைவி பிள்ளைகள் சாப்பாட்டு பொருளாதாரம் இருந்தாலும் அவனுக்கு இருதயத்துல ஒரு உறுத்தல், நம்ம வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு அங்க இருக்கணும், அதுக்கு உடனே வண்டி எடுக்கணும், வண்டி எடுத்து வேகமா டிராவல் பண்ணணும், அங்க போய் வேலை செய்யணும், சைன் பண்ணணும், அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும், டியூட்டியை கரெக்டா பார்க்கணும், வரும்போது அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், திரும்பவும் நம்ம ஈவினிங் கிளம்பணும், சாயங்காலம் வீட்டுக்கு வரணும், வரும்போது வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும், வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னு அவங்களை கூப்பிட்டு கடைக்கு போகணும், கடைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படுக்கணும், நல்லா தூங்கணும். இப்ப இவ்வளவு வேலைய காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு ஆண் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் அவன் கொஞ்சமாவது மனுஷனா இருக்கிறான்.
இந்த இவ்வளவு வேலை ஆண்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் யோசிச்சே சிந்தனையில் வீணராய் போயிடுவாங்க. இதேதான் பெண்களுக்கு. காலையில் எந்திரிக்கணும், கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும். அப்படி பகல்ல கொஞ்ச நேரம் ஓய்வுல இருக்கணும், திரும்ப சாயங்காலம் வந்தோன்னு அவங்க எல்லா பராமரிப்பை கவனிக்கணும், எல்லாரும் திருப்திப்படுத்தணும், எல்லாரும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும், எல்லா வேலையும் நிறைவேற்றணும். வெளியில ஆணுக்கும் உள்ளே பெண்ணுக்கும் ஒரு ஓய்வற்ற தன்மையை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தண்டவாளத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த டைட் ஷெட்யூல் கல்ல பிரிக்கிறது, இரும்ப பிரிக்கிறது, செம்ப பிரிக்கிறது, மலையில ஏறத கத்த கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, கண்டது யோசிப்பாங்க, ஆகாத காரியத்துல தலையிடுவாங்க, பேலியாளின் மக்களா மாறிடுவாங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, ஒன்றும் குறைவுபடாது. அந்த குறைவுபடாத ஒரு தேசத்தை வச்சிருக்காரு. அந்த தேசத்துக்கு பேர் நல்ல தேசம். அந்த நல்ல தேசத்துல என்னையா வச்சிருக்காரு? 3 வித தண்ணியை வச்சிருக்காரு, 8 வித விளச்சல வச்சிருக்காரு, 3 வித கடினமான வேலையை வச்சிருக்காரு. இப்போ 3 3 6 6 6 8 கிட்டத்தட்ட 14 ஆசீர்வாதத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்காருன்னா மலைக்கு மேல வச்சிருக்காரு. இந்த 14 வச்சிருக்கிறது மலை சார்ந்து, மலையை சுற்றி தான் வச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை குறைவுபடாதவர்களாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆங்காங்கு ஆண்டவர் மறைத்து நம்மை சுற்றிலுமே வைத்திருக்கிறார். காலுக்கு கீழே 3 வித தண்ணி இருக்கு. பூமிக்கு கீழே பாதத்துக்கு பக்கத்துல 8 வித விளைச்சல் இருக்கு. தலைக்கு மேல அருமையான கல்லு, இரும்பு, செம்பு, இதெல்லாம் அண்ணாந்து பார்க்கத்தக்க உயரமான மலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். பூமிக்கு கீழே தண்ணி, பூமிக்கு மேலே விளைச்சல், தலைக்கு மேலே கல்லு, இரும்பு, செம்பு, இதெல்லாம் சுத்தி உண்டாக்கிட்டு நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவரை எங்க பார்த்தாலும் மலைக்கு மேலதான் பெரும்பாலும் பார்க்கலாம். நோவாவுடைய பேல அரராத் என்னும் மலைகளுக்கு மேலதான் நின்னது. மோசே மலைக்கு மேலதான் ஏறினா, கொடுமுடிக்கு மேலதான் போலாம். எலியா கர்மேல் மலைக்கு பர்வதத்துக்கு மேலதான் இருந்தார். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் மலைக்கு மேலதான் இருந்தார். அதே ட்ரெண்ட், அந்த மெத்தடு தான் புதிய ஏற்பாட்டுல ஊழியம் செய்யும் போதெல்லாம் கீழே இருப்பார், ஊழியம் முடிஞ்சோன்னு மலைக்கு மேல இருப்பார். இது எதை குறிக்குதுன்னா, ஏன் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் மேல இருக்கிறாரு, மலைக்கு மேல வெளிப்படுறாருன்னா, இது எல்லாவற்றுக்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று அர்த்தம். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. பூமிக்கு கீழே இருக்கிற ஜலங்கள், ஊற்று தண்ணீர், ஆற்று தண்ணீர், சுத்திரம், ஏரிகள் எல்லாம் என்னுடையது. பூமியில் விளைகிற விளைச்சல் என்னுடையது. கல்லும் செம்பும், சோதரம், இரும்பும் என்னுடையது. நான் தேவனாகிய கர்த்தர், நான் பூமியில் உயர்ந்தவராய் இருக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் வேதாகமத்தில் எல்லா இடத்திலும் உயர்ந்த இடத்துல இருக்கு. அந்த உயர்ந்த இடத்துல கடைசியாய் ஒரு அற்புதமான சின்ன விளக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ 3 கட்டமாக பிரிக்கலாம். முதலாவது, உயர மலைக்கு மேலே இருக்கிறது ஆண்டவர். 2வது, நடமாடும் ஜீவிகளாய் பூமிக்கு மேலே, மலைக்கு மேலே அல்லது தண்ணீருக்கு மேலே நிற்கிறது மனுஷன்.
மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு கீழாகத்தான் இது ஆள்வதற்கு தண்ணியையும் விளைச்சலையும் இரும்பையும் கல்லையும் செம்பையும் கொடுத்தான். அப்ப மேலே ஆண்டவே இரண்டாவது மனுஷன், மூன்றாவது சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள். இப்ப ஆண்டவருடைய படைப்பின் அழகான ஒரு வர்ணனையை பாருங்கள். எல்லாவற்றிலும் அவர் மேலே இருக்கிறார். இரண்டாவது மனுஷனாகிய உங்களை என்னை வைத்திருக்கிறார், அதாவது அவருக்கு அடுத்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது தான் இந்த அருமையான விளைச்சலையும் சுதந்திர மலைகளையும் கல்லையும் எல்லாத்தையும் வச்சிருக்கார். இப்போ இதோடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றுக்கும் முதன்மை தேவன், இரண்டாவது தான் மனுஷன். இந்த எவ்வளவு விளைச்சல், எவ்வளவு தண்ணி, எவ்வளவு இரும்பு, எவ்வளவு கல்லு, எவ்வளவு செம்பு இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு கீழே தான். ஆனா இன்னைக்கு மதீனமான மனிதர்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஆண்டவர் மனுஷனை தனக்கு அடுத்ததாய் வைத்திருக்க இவங்க என்ன பண்றாங்க? கீழே கிடக்கிற தங்கத்தையும் அங்க கிடக்கிற செம்பையும் இங்க கிடக்கிற வெள்ளியும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறது, வீரோக்குள்ள ஒளிச்சு வைக்கிறது, மேல ஒளிச்சு வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு தங்கம் இருக்கு, இவ்வளவு வெள்ளி இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு, இவ்வளவு நிலம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்குன்னு அதை மறைச்சு வைக்கணும், அதை உயர்த்தணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், மேலே கர்த்தர் இருக்க வேண்டும், அவருக்கு கீழே மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும், மற்ற எல்லாம் நமக்கு கீழே இருக்க வேண்டும். இந்த கணக்குப்படி ஒரு தேவ மனுஷனுடைய ஜீவியம் இருந்தால் அவர்கள் என்றைக்கும் தடுமாறுவது கிடையாது. இதுக்கு பேர்தான் குறைவற்ற தேசம், இதுக்கு பேர்தான் நல்ல தேசம், இதற்கு பேர்தான் ஒன்றும் குறைவுபடாது. மேலே கர்த்தர், இரண்டாவது மனுஷன், மூணாவது சிருஷ்டிப்பு. இது மூணும் இருந்துட்டா அங்க குறைவுக்கு இடமே கிடையாது. இந்த அருமையான தேவ சத்தியத்தின்படி இன்னைக்கு நல்ல ஒரு புத்திக்கு, நல்ல ஒரு அறிவுக்கு, நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. என் வீட்டுல நான் எல்லாத்தை விட உயர்த்தி வச்சிருப்பது என் கர்த்தரை, என் கர்த்தருடைய வேதத்தை. என் ஜீவியத்துல தேவன் என்னை வைத்திருப்பது அவருக்கு அடுத்தபடியா அவர் சிருஷ்டிப்பா என்னை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில நான் பூமிக்குரிய எல்லாவற்றையும் எனக்கு கீழாகத்தான் வைப்பேன். அது தேவனுடைய சிருஷ்டிப்பு, படைப்பு எல்லாமே அழிந்து போகக்கூடியது. ஆனால் அதனால நான் அதை கீழே தான் வைப்பேன். அதை தூக்கி நான் 2ஆம் இடத்துல வச்சு நான் 3ஆம் இடத்துக்கு போக மாட்டேன். இந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தெளிவா சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றிலும் சிறந்தவர் ஆண்டவர், எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவன் மனுஷன், எல்லாவற்றுக்கும் பின்னாக இருக்க வேண்டியது ஆஸ்தி, அந்தஸ்து. அதை விட்டுட்டு நீங்க உங்களை தரம் தாழ்த்தி ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் எதையோ தூக்கி பிடிக்கிறத விட்டுட்டு முதலாவது கர்த்தரை வையுங்கள், 2வது கர்த்தரோடு கூட நீங்க நெல்லுங்கள், 3வது உலகத்தின் காரியத்தை வைங்க. இந்த ஒரு ஒழுங்கு காணப்பட்டால் ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், சங்கீதம் 34:10 சொல்லுகிறபடி ஒன்றும் குறைவுபடாது. அந்த குறைவுபடாத தேசத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவார். அது நல்ல தேசத்திலே கர்த்தர் உங்களை சேர்ப்பார். மகிமையின் அபிஷேகம் உங்களோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லா கர்த்தரை சொந்தம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.